ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மகிழனின் மாடி தோட்டம்ங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேங்க. ஏன்னா வெயில் நாளுன்றதுனால நம்ம தோட்டத்தில் காயெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இனிமேல் போக போக அதாவது ஜூன் மாதம் வந்ததுன்னா ஆஸ் யூஷுவலாக நமக்கு நிறைய காய், பூ, பழங்கள்லாம் கிடைக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட் வந்து மொட்டு வச்சுருந்தது இல்லைங்களா, அது ரெண்டுமே நல்லா பூக்களாக பூத்துருச்சுங்க, மலர்ந்துருக்கு. பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. காலையில் அதை பார்க்கும் போது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது அப்படியே பாலினேஷன் நடந்து பழங்களாக நான் பறித்து எடுத்து கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். அது காட்டுறதுக்கு ஒரு 20 days 20 நாளாவது ஆகும். நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து வாழை மரம். நம்ம செவ்வாழை மரத்தில் வந்து எப்போது ஆஸ் யூஷுவல் வந்து குறுத்து வச்சுருக்குங்க. இது பாருங்கள், பெரிய இலை, எவ்வளோ பெரிய இலை பாருங்கள். ஒரு விருந்து சாப்பிட்ற அளவுக்கு இலை நல்லா பெருசாக வச்சுருக்கு. ஆனால் முன்னெல்லாம் கட் பண்ணிவிடுவேன். இனிமேல் கட் பண்ணக்கூடாதுங்க. கட் பண்ணால் கொலை தள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் கட் பண்ணாமல் விட்டுருணும் வாழை இலையை. அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் அத்திப்பழம் மரத்தில் அத்திப்பழம் வச்சுருக்குங்க. அப்போ அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. தேன் கலரில், அது என்ன ரெட்டுன்னு சொல்ல மாட்டோம், பிங்க்குன்னு சொல்ல மாட்டோம், அந்த ஹனி கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர்லேயே இருக்குது பாருங்கள் அத்திப்பழம். அத்திப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இது வீட்டில் மாடி தோட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 செடி 1 செடியாவது அத்திப்பழத்தை வந்து வளர்த்து எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லதுங்க வீட்லேயே அத்திப்பழம் எடுத்து சாப்பிட்றது. அதே மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் மரத்தில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து கீழே நிறைய, அதாவது கொஞ்சம் பழுத்துச்சுனாலே கீழே விழுந்துருதுங்க. அதனால் அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு ஒரு 10 பழத்துக்கும் ஒரு அத்திப்பழமும் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நந்தியாவட்டை செடி இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில், அடுக்கு நந்தியாவட்டை. அது இந்த வெயில் காலம் தாங்க, அதுக்கு ஏற்ற காலம். நிறைய பூக்கள் பூத்து இருந்ததுங்க. அதையும் நாங்கள் பறித்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை மரத்தில் வந்து மொட்டு வச்சுருக்கு. அது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. அதுவும் நான் எடுக்கும் போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.